வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ் ஒரு ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்துனாங்க. அதுக்கு எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் ரொம்ப பயங்கரமா நடத்துனாங்க. இப்ப பொதுவா என்ன நினைப்போம்னா, என்னை யாராவது அட்டாக் பண்ணா பதிலுக்கு நானும் அட்டாக் பண்ணேன். வேற என்ன வழி? அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுல என்ன தவறுன்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க, நானும் நினைப்பேன். இப்ப இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு? இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. இது ஒரு இடியாப்ப சிக்கல். ஏன்னா, இத்தனை வருஷங்களாக நடந்த யுத்தங்கள் எல்லாமே இஸ்ரேல் பிறப்பெடுத்த அடுத்த நாளே அரபு நாடுகள் இஸ்ரேல் மீது படையெடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப இஸ்ரேல் தொடர்ந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பல வருடங்களான சிச்சுவேஷன். ஆனா இன்னைக்கு சில அரபு நாடுகள் நியூட்ரலாவோ அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவா மற்றவங்கள்ட்ட பேசுறவங்களாவோ இருக்காங்க. நிலைமை மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? யூதர்கள் உலக எங்கிலும் வேட்டையாடப்பட்டார்கள் சரியான சொல். அதுக்கு ஆரம்பிச்சு வச்ச கைங்கரியத்தை ஆரம்பிச்சு வச்ச பெருமான் ஹிட்லர். ஆஷ்விட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அதுல ஒரு பெரிய கேம்ப் இருந்தது. நேச நாடுகளுடைய படைகள் இவங்களுடைய ஆக்சிஸ் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி, ஜப்பான், இட்டலி, இவங்க 3 பேருடைய படைகளை எதிர்த்து வெற்றி கொண்டு அந்த ஆஷ்விட்ஸ் போனபோது அவங்க என்ன தெரியுமா பார்த்தாங்க? இறந்தவர்களுடைய பிணங்களை உயிருள்ளவர்கள் தின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த இதுல இருந்ததெல்லாம் யாரு? அந்த ஆஷ்விட்ஸ் கேம்ப்ல யூதர்கள். எப்படிப்பட்ட யூதர்கள்? பெரிய பெரிய என்ஜினியர், டாக்டர், ஆர்கிடெக்ட், நல்லா படிச்சவங்க, நாகரிகமானவங்க. இவங்க எல்லாரையும் அடைச்சு வச்சு பசி பட்னியோட தள்ளாட வச்சு கடைசியில் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த கொடுமைகள் உலகிற்கு தெரிய வந்தன. நூரம்பர்க் ட்ரையல்னு ஒரு ட்ரையல் வந்தது. அப்போ உலகு எங்கும் யூதர்கள் மேல் ஒரு பரிதாபம் இருந்தது, ஒரு ஆதரவு எண்ணம் இருந்தது. அப்போ அவங்க எந்த நாட்டிலிருந்து போனாங்க? இன்னைக்கு உள்ள இஸ்ரேல் இருக்க இந்த பகுதியிலிருந்து அவங்க போனாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் யார் அங்க இருந்தாங்க? பாலஸ்தீனியன்ஸ் என்று சொல்லப்படுகிற முஸ்லிம்கள் இருந்தாங்க. இது எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்துநாதர் இவங்களை சபிச்சாருன்னு சொல்லி உண்டு. நீங்கள் நாடிழந்து தவிப்பீர்கள் சபிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க நாடிழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்ண பரம்பரையாக சொல்லப்படுகின்றது. ஆனா போயிட்டாங்க, தன்னுடைய நாட்டை விட்டு போயிட்டாங்கிறது நிஜம். இவங்க அடுத்து போன இடத்துல எல்லாம் தங்களுடைய கடுமையான உழைப்பினாலும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் மிகுந்த செழிப்போடு வாழ்ந்தது. எந்த இடத்துக்கு போனாலும் மிகுந்த செழிப்போடு வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு அமெரிக்காவுடைய எக்கானமி கண்ட்ரோல் பண்றது ஜூஸ் தான். கொஞ்சம் சின்ன கம்யூனிட்டி. அங்க உள்ள பேங்க்ல 90% பேங்க் ஜூஸ் கையில தான் இருக்கும். பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. இது மாதிரி பல நாடுகள் இருக்காங்க. அப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அவங்க அழுத்தம் கொடுக்க முடிந்தது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்க முடிஞ்சது. அப்ப இவங்க என்ன கேட்டாங்க? நாங்க எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு எங்களை திருப்பி அனுப்புங்கன்னு கேட்டாங்க. இதுல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி பிரிட்டன் தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் உலகின் மிகப்பெரிய வல்லரசா பிரிட்டன் தான் இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற தருணத்துல அமெரிக்கா எந்திரிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டனுக்கு அந்த பதவி கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொசிஷன்ல அவங்க இல்லை. ஆனா அன்னைக்கு காலனி நாடுகளாக உலகம் பூரா அவங்க தான் வச்சிருந்தாங்க. ஆப்பிரிக்காவில் வச்சிருந்தாங்க, ஏசியாவில் வச்சிருந்தாங்க, சவுத் அமெரிக்காலையும் சில பகுதியில் வச்சிருந்தாங்க. அதனால அவங்க தான் பெரிய ஆளா இருந்தாங்க. அப்போ அவங்க முதல்ல என்ன இது பண்ணாங்க? இடியமீனுடைய நாடு இருக்குல்ல, அந்த நாட்டை இந்த யூதர்கள் குடியேற்றிடுவோம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது முதல்ல. ஆனா இவங்க அதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அப்ப இவங்களுக்கு இருந்த பொருளாதார வலிமையினால், அதன் காரணமாக இவர்கள் கொடுக்க முடிந்த அரசியல் அழுத்தத்தினால் இவங்க எந்த இடத்த விட்டு போனாங்களோ அந்த இடத்துக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அப்படி வச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? இவங்க வந்த பொழுது அங்க ஏறக்குறைய 20 நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பாலஸ்தீன் அரேபியன்ஸ் அரேப்ஸ் அந்த இடத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. இனிமே இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னு ஒரு காரணம். இன்னொன்று காரணம், அவங்களுடைய நிலங்களை எல்லாம் இவங்க விலைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்தாங்க அவங்களை வெளியேற்றுறதுக்கு. இன்னொரு காரணம் சொல்லப்படுது. வாட் எவர் பி த ரீசன், த பாலஸ்தீனியன்ஸ் ஹேட் டு கெட் அவுட். அப்ப பாலஸ்தீனியர்களும் தங்களுக்கு சொந்தமா ஒரு நாடு வேணும்னு சொல்லி கேட்க முடியும். அதுக்காக வேண்டி அவங்க அன்னையில இருந்து 1948 நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் உருவானது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீனியர்கள் தனிநாடு கேட்கிறாங்க. பாலஸ்தீனத்தை சுற்றி உள்ள அரபு நாடுகளில் சில நாடுகள் மிக பணக்கார நாடுகள். ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, பெட்ரோல் வளங்கொழிக்கும் நாடுகள். அப்போ அவங்ககிட்ட இருந்து இவங்க உதவி வாங்குறாங்க. அந்த உதவி பெரும்பாலும் ஒரு பேச்சு உண்டு. வலிந்து விரும்பி கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள், வலிந்து இவர்கள் கட்டாயத்திற்காக கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேச்சு உண்டு. எது எப்படியோ அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அப்ப சில சமயங்கள்ல வன்முறையா இருந்தது. அந்த வன்முறை போராட்டத்துக்கு பயங்கரவாதம் இருந்தது.
அந்த வன்முறை போராட்டத்திற்கு நாடுகள் உதவின என்பதும் உண்மைதான். அதுல சந்தேகம் கிடையாது. இப்போ இந்த ரெண்டு அப்போ இஸ்ரேல் வந்து எதிர்த்து போரிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது, ரெண்டுக்கும் பகைமை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்த பொழுது, எப்படியாவது இங்க வந்து இந்த பகைமையை வந்து இது பண்ணி விட்டுறணும், தீர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. உலகத்துல பல பேர் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பகைமை முழுசா தீரல. இவ பாலஸ்தீனியன்ஸுக்கு அவங்களுடைய உள்ளூர கனன்று கொண்டிருப்பதுன்னா 20 நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நாட்டை விட்டு போயிருவீங்க. அடுத்து 20 நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை விரட்டுவீங்க. இது என்ன நியாயம் அப்படிங்கிறது அவங்க பேச்சு. இஸ்ரேல் யூதர்களுடைய பேச்சுன்னா உலகம் பூரா நாங்க வந்து துரத்தப்பட்டோம், விரட்டப்பட்டோம். அப்ப எங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கிறதா தேவை அப்படின்னு சொல்லி நாங்க உணர்ந்துட்டோம். அதனால இந்த நாட்டை விட்டு போக மாட்டோங்கிறது இவங்க பேச்சு. அதான் நான் சொன்னேன், இது ஒரு இடியாப்பு சிக்கல். ஆனா இந்த நேரத்துல வந்து இஸ்ரேல் வந்து இந்த போர்ல வந்து என்ன பண்றாங்க, அது இதை விட கொடுமை இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு கேவலமா நடக்குது. சமீபத்துல வந்து ஒரு அதாவது ஆஸ்பத்திரியில வந்து பாம்பு பண்றது, ஆஸ்பத்திரியோட நோயாளிகள் முதற்கொண்டு இறக்குறது, மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள்ல வந்து பாம்பு போடுறது, இது மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் கூட கவலைப்படாம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதம மந்திரியை போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு. இப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இதுல அமெரிக்க அரசு வந்து நியூட்ரலா நடக்கல, நேர்மையாகவும் நடக்கல. யூதர்களுக்கு எதிராக இந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடுகிற கல்லூரி மாணவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. எங்கே வந்து பேச்சு சுதந்திரம் வந்து முக்கியமான சுதந்திரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இது நடக்குது. சரி, இது அங்க மட்டுமா இருக்கு? ஒவ்வொரு நாடா இது பரவுது. பிரிட்டன்ல, இதுல இத்தாலியில இது மாதிரி பரவ என்னாச்சுன்னா, இப்ப வந்து அந்தந்த நாடுகள் வந்து தனி பாலஸ்தீன நாடு வேணும்னு அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் மேற்கத்திய நாடுகள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் நடத்துற கொடுமையை பார்த்து ஒரு இது வீடியோ ஒன்று வந்திருக்கு. ஒரு சின்ன பையன், அவனே வந்து ஒரு சிறு குழந்தை, அவனோட சின்ன தன்னுடைய சகோதரிய தூக்கி வச்சுக்கிட்டு குண்டு வெடிப்புக்கு நடுந்து ஓடுது அந்த குழந்தை. தான் மட்டும் இல்லை, தன்னுடைய சகோதரியும் உயிர் பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. இது என்ன நியாயம்? இப்படியெல்லாம் குண்டு வச்சு நடத்துறது வந்து எந்த விதத்துல நியாயம்? மனித குலத்திற்கு எதிரான ஒரு யுத்தமாக இஸ்ரேல் இதை மாத்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல நேர்மை நீதி நம்புற எல்லாருமே வந்து இஸ்ரேலுடைய நடவடிக்கையை வந்து கண்டிக்கிறாங்க. இஸ்ரேல் உடனடியாக இப்படிப்பட்ட செயல்களிலிருந்து தன்னை தளர்த்தி கொள்ள வேண்டும். ஆனால் தளர்த்துகிற மனநிலை இஸ்ரேலுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட். இப்ப ஈரான் மேல இஸ்ரேல் வந்து படையெடுத்தாங்க. அது கொஞ்சம் இந்த ஆங்கிலம் சொல்லுவாங்க, யூ ஹவ் பிட்டன் மோர் தென் யூ கேன் சீவ் அப்படின்னு. நீ எது கடிக்க முடியுமோ அதோட அதிகமாக முழுங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் போல 100 மடங்கு அதிக பிரதேசம் உள்ள ஒரு நாடு. இஸ்ரேலை விட ஒரு 150 மடங்கு பொருளாதார வலிமை பெற்ற நாடு. இஸ்ரேலுக்கு அடிக்கு மேல அடியா இஸ்ரேலுக்கு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அமெரிக்கா உடனடியாக தன்னுடைய வார்ப்பிலையை அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு ஈரான் வந்து 2 அடி கொடுத்துட்டு இப்ப எல்லாரும் சத்தம் போடாம இருக்கேன்னாங்க. 2 நாடுமே அந்நேரம் வந்து போர் நிறுத்தத்தை விரும்பினாங்க. இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை விரும்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு. முடியல அவங்களால. இதுதான் உண்மை. எந்த பிரஸ் அதை பத்தி எழுத மாட்டாங்க, இன்டர்நேஷனல் பிரஸ். இப்படி எப்படி இந்தியாவில் வந்து பிரஸ் எல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா, ஒன்றிய அரசை ஆளுகின்ற காட்சிக்கு அனுசரணையா மெயின்லேண்ட் பிரஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோமோ, அது மாதிரி உலக அளவுலையும் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால உலக அளவுல வந்து நம்ம சோசியல் மீடியா சொல்றோமே, அதுல இந்த மாதிரியான தகவல்லாம் வருது. எப்படி எல்டிடிஏ அழிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழர் இன ஒழிப்பை வந்து சிங்கள அரசு நடத்தும் பொழுது அந்த இது வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு அந்த விவரங்கள் போய் சேர்ந்தது. அதை மழுப்ப பார்த்தாங்க. அங்கிருந்த நேர்மையாளர்கள், அங்க பணிபுரிந்த நேர்மையாளர்கள் அதை வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் நடத்துற இத்தகைய கீழ்த்தரமான அயோக்கியத்தனங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து ஃபுல்லா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அமெரிக்கா செய்யற தவறு. ஏன்னா இது வந்து இட்ஸ் அ வார் எகென்ஸ்ட் சிவிலைசேஷன். இஸ்ரேல் நடத்துறது இட்ஸ் அ வார் எகென்ஸ்ட் சிவிலைசேஷன். இட்ஸ் அ ஜெனோசைட். மனித இன ஒழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப தப்பு. அதனால இஸ்ரேலுக்கு புத்தி வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து விரும்புறதை தவிர இந்த நிமிஷத்துல செய்யறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை என்று கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.